السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, டிஏசி நடத்தக்கூடிய இந்த வாராந்த நிகழ்ச்சியில், அதுவும் குறிப்பாக ரமதான் மாதத்தில் கிட்டத்தட்ட இறுதி நிகழ்ச்சியில் நாம் இந்த தௌபா மஸ்ஜிதில் இருக்கிறோம். இறுதி நிகழ்ச்சியில் நாம் ரமதானின் இறுதிப்பத்தில் நபிகளார் அப்படின்ற ஒரு தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு சில விஷயங்களை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். ரமதான் மாதத்தில் இறுதிப்பத்து இது சம்பந்தமாக இன்றைய ஹுத்துபாவுடைய மொழிபெயர்ப்பிலையும் நான் நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தேன். இன்றைய ஓமான் ஹுத்துபா என்பது இந்த இறுதிப்பத்து சம்பந்தமாக மிகவும் பல விஷயங்களை இந்த ஹுத்துபாவில் கொண்டு வந்திருந்தாங்க. அந்த வகையில் நாம் இன்றைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த இறுதிப்பத்தில் எந்த வகையான முன்மாதிரிகளை நமக்கு காட்டினாங்க, இந்த இறுதிப்பத்து என்பது நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பாக அல்லாஹ் தந்திருக்கிறான் அப்படின்ற விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் நாம் மிகச் சுருக்கமாக முடிந்த அளவுக்கு நாம் இன்ஷா அல்லாஹ் தெரிந்து கொள்ளலாம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புகாரில் முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு செய்தி, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எஜ்தஹிது ஃபில் அஷ்ரில் அவாஹிர். இந்த ரமதானுடைய இறுதிப்பத்திலே ரசூலுல்லாஹ் கடுமையாக என்ன செய்வார்கள், நல்லறங்களிலே முயற்சி செய்வார்கள், நிறைய வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவார்கள். மாலா எஜ்தஹிது ஃபி கைரி, ஏனைய காலங்களை விட இந்த இறுதிப்பத்தில், அதாவது உங்களுக்கு தெரியும் ரமதான் மாதத்தில் கூடுதலாக நாம் நன்மைகளில் ஈடுபடணும். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒவ்வொரு நாளும் இந்த ஒரு வானவர் அழைக்கிறார், அழைச்சி சொல்கிறார், நன்மை செய்கிறவங்களே நீங்கள் என்ன செய்யுங்க, அக்பில், முன்னோக்கி வாருங்கள். அப்போ நன்மை செய்கிறவர்கள் அதிகமாக நன்மையை செய்து கொள்ளட்டும், பாவத்தில் ஈடுபடுகிறவர்களே பாவத்தை குறைத்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாள் இரவிலும் அதாவது நரகத்திலிருந்து விடுதலையாக்கப்படுறாங்கன்ற ஒரு செய்தியை நாங்கள் பார்க்குறோம். அப்போ நல்லதை பொதுவாக ரமதான் காலங்களில் அல்லாஹு தாலா நன்மையை செய்யணுன்றதுக்காக வேண்டிய சொர்க்கத்தில் வாசலை நமக்கு திறந்து வச்சுக்கிறோம். காரணம் என்னென்னா, நீங்கள் சொர்க்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் கூடுதலாக இருக்கிறது. நான் ஏற்கனவே இதை சொல்லிக்கிறேன், நரகத்தில் வாயில்கள் முழுமையாக மூடப்படுகிறது. ஏன்னா நரகத்துக்கு போகக்கூடாது என்பதற்காக வேண்டி ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள். காரணம், வழிகெடுக்கக்கூடிய சக்தியே அல்லாஹு தாலா அந்த மாதத்தில் உங்களுக்கு என்ன செஞ்சுக்கிறான், விலங்கிட்டு வைத்திருக்கிறான். அப்போ இவ்வளவு வாய்ப்புகளையும் அல்லாஹ் இந்த மாதத்தில் தந்திருப்பது ஏனென்றால், நீங்கள் அதிகமாக அல்லாஹ்வை பயந்து சொர்க்கத்துக்குரியவர்களாக மாறணுன்றதுக்கு தான் நோக்கம். அந்த வகையில் இந்த ரமலான் மாதத்தை அல்லாஹ் சொல்கிற போது ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் என்றான். குர்ஆன் இறக்கப்பட்ட ஒரு மாதமாக இருக்கிறது. எனவே இந்த மாதத்தில் நீங்கள் நோன்பு பிடிங்கன்னு மட்டும் சொல்லாமல், இந்த நோன்பு என்பது இறையச்சத்தை நீங்கள் அடைந்து கொள்ளணுன்றதுக்காக அல்லாஹ் தந்திருக்கிறான். குத்திப அலைக்கும் சியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வா உள்ளவர்களாக மாறணும். அப்போ அல்லாஹு தாலா இந்த ரமலானை ஏனைய காலங்களை விட மிக அதிகமான நன்மைகளை சம்பாதித்துக் கொள்வதற்கான ஒரு மாதமாக, மன்சாம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, புகாரில் வரக்கூடிய செய்தி உங்களுக்கு தெரியும். யார் ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தும் ரமலானில் நோன்பு பிடிக்கிறாரோ அவர் முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். அவர் ரமதான் மாதம் என்பது மகத்தான நன்மைகளை தரக்கூடிய பாவங்களை மன்னிக்கப்படுகின்ற ஒரு மாதமாக இருக்கிறது.
அது மாத்திரமல்ல, அல்லாஹ் கடமையாக்கிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை மனிதன் செய்கிற போது அதைத்தான் அல்லாஹ் கூடுதலாக விரும்புகிறான். ஒமா தகர்ரப இலைய அபதி பிஷைஇன், ஒரு அடியான் என்னை எப்போ நெருங்குறான்னு சொன்னால் நான் கடமையாக்கிக்கக்கூடிய விஷயத்தை அவன் செய்யணும் முதலாவது. அவன் நாம் கடமையான இந்த ரமலான் நோன்பை பிடிக்கிறது அல்லாஹ்வை நெருங்குறதுக்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஆக குறிப்பாக சொல்றதா இருந்தால் இந்த ரமதான் என்பது மனிதன் நன்மைகளை சம்பாதித்துக் கொள்வதற்கான ஒரு சீசன் என்று சொல்லலாம். எப்படி ஜனவரி புது வருஷம் பெருநாள் தினங்கள் வந்தால் இந்த துணி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு கூடுதலாக சம்பாதிச்சு கொள்ளலாம்னு நினைப்பாங்களோ, அதே மாதிரி சில காலங்களில் சில பருவ காலங்கள்னு சொல்லுவாங்க, அந்த காலங்களில் சம்பாதிப்பதற்கான அந்த காலங்களாக பயன்படுத்துவாங்களோ, இதே போன்றுதான் ரமதான் என்பது நன்மைகளை நீங்கள் அதிகமாக சம்பாதித்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக இந்த இறுதி பத்து என்பது இந்த ரமலானுக்குள்ளேயே என்னது இன்னும் உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகளை தந்திருக்கிறது. இதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பொதுவாக ரமலானுடைய விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். அப்ப இன்னைக்கு நாங்க பார்க்கறது என்ன, இதைத்தான் சொன்னாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க எப்படி சொல்றாங்கடா, ரசூலுல்லாஹ் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஜ்தஹிது ஃபில் அஷ்ரில் அவாஹிர், இந்த இறுதி பத்திலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவார்கள், வணக்க வழிபாடுகளுக்காக முயற்சிப்பார்கள். மாலா யஜ்தஹிது ஃபி கைரி, இது அல்லாத காலங்களை விட. அப்படின்னு சொன்னா ரமலான் அல்லாத காலங்களை விட ரமலான்ல கூடுதலான இபாதத் செய்வது போல இந்த ரமலான்லயே இறுதி பத்துல மிக அதிகமாக என்ன செய்வாங்க, வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவார்கள். அப்படின்னு சொன்னா அல்லாஹு தஆலா இந்த வாய்ப்பை இப்போ நாம நினைச்சிக்கலாம், அநியாயம்ப்பா 20 நோன்பை நம்ம சரியான முறையில் குர்ஆன் ஓதிப்படலை, சரியான முறையில் நம்ம கியாமுல் லைல் தொழுதுபடலை அப்படின்னு சிலவங்க மிஸ் பண்ணுவாங்க. இவ்வளவு காலம் வேஸ்ட் ஆகிட்டோமே என்று நினைக்கிறவங்களுக்கு கவலைப்படாதீங்க, இவ்வளவு காலத்தை விட சிறந்த சில நாட்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது என்ற ஒரு தகவலை தான் இந்த செய்தியிலிருந்து நாங்கள் புரிஞ்சு கொள்றோம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த இறுதி 10 நாட்கள்ல இத்திகாஃப் இருப்பாங்க. கடைசியா இத்திகாஃப்னா என்னன்றதை நான் சுருக்கமா சொல்றேன். கான யஅதகிஃபு ஃபீஹா, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த காலங்களில் இறுதி 10ல வந்து இத்திகாஃப் இருப்பார்கள். வ யதஹர்ரா லைலத்துல் கத்ர், அதாவது ஹிலாலஹா, இதுல வந்து லைலத்துல் கத்ர் என்கிற அந்த இரவையும் அதிலே என்ன செய்வாங்க, தேடுவார்கள், முயற்சிப்பார்கள் என்று சஹி முஸ்லிம்லையும் புகாரிலையும் இந்த செய்தியை பார்க்கலாம். புகாரில் 1913 இலக்கத்திலையும் சஹி முஸ்லிம்ல 1169 இலக்கத்திலையும் இந்த செய்தியை நீங்க பார்க்கலாம். இதே மாதிரி நீங்க பாருங்க ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல்களை. கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா தஹலல் அஷ்ர், இறுதி 10 வந்து விடுமாக இருந்தால் ஷத்த மிஸரஹு, அவங்களோட அந்த வேஷ்டியை கீழாடையை இறுக்கி கட்டிக் கொள்வார்கள். அந்த இறுதி 10 இரவுகளை உயிர்ப்பிப்பார்கள், ஹயாத்தாக்குவாங்கன்னு சொல்லுவோமே. ஹயாத்தாக்குறா என்ன அர்த்தம், அந்த இரவுல கூடுதலாக வணக்க வழிபாடுகளில் கழிப்பார்கள். தன்னுடைய குடும்பத்தையும் என்ன செய்வார்கள், எழுப்பி விடுவார்கள் அப்படின்றத பார்க்கிறோம். அப்ப தன்னுடைய வேட்டியை இறுக்கி கட்டுவார்கள், குடும்பத்தை எழுப்பி விடுவார்கள். இந்த வேட்டியை இறுக்கி கட்டுறா என்னது, இதுக்கு ஷரஹ்ல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அதாவது ஆள் வரிஞ்சு கட்டிட்டு வேலைன்னு சொல்லுமே அப்படின்னு என்ன அர்த்தம், அதாவது கூடுதலா மும்மரமாக அந்த விஷயத்தில் ஈடுபடுறன்னு அர்த்தம். அப்படியும் இதுக்கு ஒரு கருத்து எடுக்கலாம். சில நேரம் தாம்பத்தியத்தில் ஈடுபட மாட்டார்கள், அதாவது மனைவி கிட்ட போய் அந்த இரவு நேரங்கள்ல என்னது அந்த விஷயங்கள்ல ஒதுங்கி விடுவார்கள். 2 அர்த்தத்தை அதாவது இதுக்கு விளக்கமாக இமாம் நவவி ரஹ்மஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. அதாவது இதுல நாம புரிஞ்சு கொள்ள வேண்டியதுண்டா, மிக கூடுதலாக வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவார்கள். அப்ப இந்த இடத்துல அஹியல் லைல், இரவை உயிர்ப்பித்தல் அப்படின்னா என்ன, இரவுல என்ன செய்யலாம், இந்த இறுதி 10 நாட்கள்ல இரவை உயிர்ப்பித்தல்டா என்ன செய்யலாம் நீங்க சொல்லுங்க. அப்போ உங்களோட வளமையான ஐடியாஸ்ல சும்மா நீங்க விளங்குன சொல்லுங்க. இரவை உயிர்ப்பித்தல்னா என்னன்னு வரும், கியாமுல் லைல் செய்யலாம். கியாமுல் லைல்னா என்ன, தொழுவுற நின்று வணங்குதல். வேற என்ன செய்யலாம், குர்ஆன் ஓதலாம், திக்ர்களை செய்யலாம், துஆ செய்யலாம், கடந்த காலத்தில் நம்ம செஞ்ச பாவத்தில் இந்த தௌபா செய்யலாம். இது மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாமே. அதாவது அந்த இரவில் என்ன செய்யலாம், தர்மம் கொடுக்கலாம். ஏன்னா அதே மாதிரி யாராவது கஷ்டப்பட்டு அடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சா போய் ஹெல்ப் பண்ணலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நான் சொல்ல பிசிக்கலா ஃபைனான்சியலான ஹெல்ப்பை மட்டும் சொல்லலை, பொதுவாக ஒரு நோயாளி கஷ்டப்பட்டு அடிக்கிறார், அவரை கொண்டு போய் அவருக்கு ஒரு மருந்து எடுத்துக்கொண்டு வீட்டில் கொண்டு விடலாம்.
அதாவது அந்த இரவுல உங்களுக்கு எந்த வகையான நன்மை நாம நினைக்கக்கூடாது, போய் தொழுறே மட்டும்தான் கியாமுல் லைல், அது மட்டும்தான் இரவை விற்பித்தல். அப்ப ஏண்டா இதுக்கு நான் ஆதாரங்களை சொல்லுவேன். அப்ப அஹியல் லைல் அப்படின்னு சொன்னால் இரவுல கண் விழிக்கிறது, அதுல தொழுகிறது, குர்ஆன ஓதுறது, அதனுடைய கருத்துக்களை சிந்திப்பது. ஒரு வசனத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இது என்னதுக்கு, இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான், இதுல என்னென்ன கருத்துக்களை நமக்கு விளங்க முடியுது, இந்த குர்ஆன் வசனம் சொல்ற செய்திகள் என்ன, அதே மாதிரி என்னது அதனுடைய கருத்துக்களை விளங்குறது. ஒ தலபுல் மக்ஃபிரா, அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்கறது, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நம்ம நாடுறது, கடந்த காலங்களில் நம்ம செஞ்ச நன்மைகள் நல்ல விஷயங்களை யா அல்லாஹ் இதை கபூல் செஞ்சுகொள் என்று சொல்லி அல்லாஹ்விடத்துல கபூலியத்தை கேட்கறது, கடந்த காலத்தில் செஞ்ச தவறுகள்லேருந்து யா அல்லாஹ் மன்னிச்சு கொண்டு சொல்லி அல்லாஹ்விடத்துல தௌபா செய்து மீள்றது, இது மாதிரியான பல விஷயங்களை நாங்கள் இதில் புரிஞ்சு கொள்ளலாம். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த செய்தியை சொல்றாங்க. எப்படின்னு சொன்னா, அதாவது வலா அஅலமு நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்த்ததில்லை, கரஅல் குர்ஆன குல்லஹு ஃபீ லைலத்தின், குர்ஆன் முழுவதையும் ஒரே இரவில் ஓதியதாக, வலா ஸல்லா லைலத்தன் இல சுபஹ், சுபஹ் வரைக்கும் ரசூலுல்லாஹ் தொழுததை நான் பார்த்ததில்லை, வலா சாம ஷஹ்ரன் காமிலன், முழு மாதமும் நோன்பு நோற்றதை நான் காணவில்லை, கைர ரமதான், ரமலான்ல அல்லாம, அதாவது ரமலானை தவிர உள்ள காலங்கள்ல முழு குர்ஆனையும் ஒரே நாள்ல ஓதியதை நான் பார்க்கல, ஒரு இரவுல சுபஹ் வரைக்கும் தொழுததை நான் வேற காலங்களில் பார்க்கல, முழு மாதமும் நோன்பு பிடிச்சதை ரமலானை தவிர நான் பார்க்கல நாங்க. அப்படின்னு சொன்னா ரசூலுல்லாஹ் என்னவெல்லாம் செஞ்சுக்கிறாங்க, குர்ஆனை ஓதிருக்கிறாங்க, தொழுதிருக்கிறாங்க, நோன்பு பிடிச்சிருக்கிறாங்க. அப்ப நாம் வணக்க வழிபாடுகள் என்றது வெறுமனே தொழுகிறது மட்டும் அல்ல, இது மாதிரி நாங்கள் இரவு நேரங்களில் நிறைய விஷயங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய நபி மொழிகளை படிக்கலாம், ஹதீஸ்களை படிக்கலாம். ஒருவர் என்ன செய்யலாம், இந்த மாதிரியான மார்க்க சபைகளை உண்டாக்குறோம் அல்லது இல்முடைய மஜ்லிஸ்களை உண்டாக்குறோம், நாங்கள் மார்க்கத்தை பகிர்ந்து கொள்கிறோம். இதுவும் என்னது, நாம் அந்த இரவுகளில் செய்யக்கூடிய நல்ல அமல்களில் ஒன்று. சிலவங்க சொல்கிறாங்க இரவு இறுதி பத்தா போச்சப்போ நாம் இதுக்கு பிறகு இந்த பயானது இதெல்லாம் வேணாம், நாம் இபாதத் செய்வோம். அப்போ இது என்னது, நான் இது குறைய சொல்ல வரல, அப்போ நம்ம நினைக்கிறோம் இந்த பயானெல்லாம் தேவையில்லப்பா, நாங்கள் இபாதத் செய்வோம். அப்போ இது புறக்கணிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமோ அல்லது இது தேவையில்லாத ஒரு விஷயம் அல்ல. இதுவும் இந்த இடத்துல வானவர்கள் வந்திருக்கிறாங்க, பயான்களை வானவர்கள் கேட்குறாங்க, இந்த மஜ்லிஸில் இருக்கிறவங்க அல்லாஹ்விடத்தில் நினைவு கூறப்படுறாங்க, எவ்வளோ பெரிய இபாதத்து. அப்போ நாங்கள் இபாதத் என்பதை வெறும் தொழுகையோட அல்லது வெறும் சில விஷயங்களோடு நாம் சுருக்கிவிடக்கூடாது. எனவே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் காலங்களில் முழு இரவுமே நின்று வணங்கினார்கள். எனவே அஹியல் லைல் அப்படின்றதுலேருந்து நாங்கள் புரிந்து கொள்வது என்னவென்று சொன்னால், இது மாதிரியான, அதாவது இதில் முழு இரவும் முழிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்ற உடனே நாம் தூக்கமே கூடாது அல்லது அந்த மாதிரி இல்லை. அதாவது பெரும் பகுதியை என்ன செய்யலாம், நாம் விழித்து வணக்க வழிபாடுகள் செஞ்சாலே போதுமானது என்பதை புரிஞ்சு கொள்ளணும். அதே மாதிரி வைகவ அஹ்லஹு, தன்னுடைய குடும்பத்தை வணக்க வழிபாடுகளுக்காக குறிப்பாக தொழுகைக்காக எழுப்பிவிடக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்படின்றத நாங்கள் பார்க்குறோம். ரசூலுல்லாஹ் பல சந்தர்ப்பங்களில், இந்த இறுதிப்பத்தில் மட்டுமல்ல, பல சந்தர்ப்பங்களில் தன்னுடைய மனைவிமார்களை என்ன செய்வாங்க, தொழுகைக்காக எழுப்பி விடுவார்கள். புகாரில் வரக்கூடிய ஒரு செய்தி 115வது இலக்கத்தில், ஒரு நாள் ரசூலுல்லாஹ் தூங்கி எழும்புறாங்க. இஸ்தைகல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ذات லைலா, ஒரு இரவு ரசூலுல்லாஹ் திடீரென்று எழும்பி சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன், மாதா உன்சில அல்லைலா மினல் ஃபித்ன். இந்த இரவிலே எத்தனை குழப்பங்கள் இறக்கப்பட்டிருக்கிறது. அதாவது எதிர்காலத்தில் நடக்க இருக்கிற சில சம்பவங்களை ரசூலுல்லாஹ்வுக்கு எடுத்து காட்டப்பட்டது. மாதா உன்சில லைலத்த மினல் ஃபித்ன், இந்த இரவிலே எத்தகைய குழப்பங்கள் இறங்கி இருக்கிறது. ஒமாதா ஃபுத்திஹ மினல் ஹஸாயின், அதாவது அல்லாஹ்வுடைய அருள் வளங்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. ஐகிது சவாஹிபாத்தில் ஹுஜர், இந்த அறையில் இருப்பவர்களை நீங்கள் எழுப்பி விடுங்கள் அப்படின்னாங்க. அதாவது தொழுகைக்காக எழுமுங்க. அல்லாஹ்வுடைய அந்த அல்லாஹ் அது ஒரு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்டேருந்து ஒரு செய்தி என்ன செய்றாங்க, அறிந்து கொண்டு சொல்றாங்க, இவர்களை எழுப்பி விடுங்கள். ஃபருப்ப காசியத்தின் ஃபித் துன்யா ஆரியத்தின் ஃபில் ஆகிரா, இந்த உலகத்திலே ஆடையோடு வாழ்கிற எத்தனையோ பேர் ஆகிரத்திலே ஆடை இல்லாத நிர்வாணிகளாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரரே, அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனைவிமார்களையும் இந்த குடும்பங்களையும் அகலகுண்டா என்னது, மனைவி மட்டுமல்ல குடும்பங்களை என்ன செய்வாங்க, தொழுகைக்காக எழுப்பி விட்டார்கள் அப்படின்றது நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த வணக்க வழிபாடுகளுக்கு மிகச்சிறந்த ஒரு காலமாக இந்த இறுதிப்பத்து இருக்கிறது. இந்த இறுதிப்பத்தை நாங்கள் முறையாக மற்ற காலங்கள் எல்லாம் இப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எப்படி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி ஸலாத்தஹு மினல் லைல் குல்லஹா, சில நேரம் ரசூலுல்லாஹ் இரவிலே முழுமையாக தொழுவார்கள்.
வான முஅத்தரிதுன் பைனஹு வ பைனல் கிபிலா, நான் கிபிலாவுக்கும் அவங்களுக்கு இடையில தூங்கிட்டு இருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ சிலவன் நினைக்கிறது வந்து ரசூலுல்லாஹ் குடும்பத்தில் எழுப்பிடுகிறாங்கன்ட்டு இவருக்கு ஜோஸ் வந்தோடனே மனைவி எழுப்பிவிடும், எழும்பு எழும்பு எழும்பு, தூங்காது தூங்காது தூங்காதுன்னு. எல்லா காலத்திலும் இல்லை, குறிப்பாக இந்த இறுதிப்பத்தில் நாங்கள் அவங்கள மோட்டிவேட் பண்ணலாம், ஆர்வப்படுத்தலாம். நீங்கள் வந்து கூடுதலாக தொழுங்க, ஏன்னா இந்த இரவு நமக்கு திருப்பி கிடைக்குமோ தெரியலை, சில நேரம் இதுதான் நம்மளோட கடைசி ரமலானாக இருக்கலாம், அடுத்த ரமலானுக்கு நம்ம உயிரோடு வைக்கிறது சாத்தியம் இல்லை. அல்லாஹ் தஆலா இந்த ரமலானிலும் குறிப்பாக இந்த ஒற்றைப்படையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறான். அது என்னன்னு நான் என்ன பின்னால் சொல்லுவேன். அப்போ நாங்கள் கூடுதலாக இதுக்காக அவங்களை ஆர்வப்படுத்தலாம். அதுக்காக என்ன செய்யக்கூடாது, நாம் ஒரு ஃபர்லுக்கு கொடுக்குற அளவுக்கான ஒரு கஷ்டத்தை அவங்களுக்கு கொடுக்கப்படாது. சில நேரம் உடம்பு முடியலைன்னு தூங்கிப்பாங்க, அல்லது அவங்க பகல் ஃபுல்லாக வேலை செஞ்சுப்பாங்க, இரவில் கொஞ்ச நேரம் தான் தூங்குவாங்க. நீங்கள் எழும்புங்கன்னு சொல்லி அதை ஒரு பிரச்சனையாக மாற்றி விடக்கூடாது. காரணம், அதுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட நமக்கு முன்மாதிரி இருக்குது. அன்னை ஆயிஷா சொல்றாங்க ரதியல்லாஹு அன்ஹா, நான் குறுக்க படுத்து கிடப்ப ரசூலுல்லாஹ் தொழுது கிடிப்பாங்க. ஃபைதா அராதா யூத்திர், அதாவது வித்ரு தொழ நாடினால் ஐ கல்லனி, என்னை வித்ரு தொழுதுன்னு எழுப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னால் ரசூலுல்லாஹ். இப்போ சில ஆட்களுக்கு மார்க்க ரீதியான அந்த உணர்வு வரும்போது அதை செய்யாமல் இருக்கும்போது இந்த பாருங்கள் இதெல்லாம் ஒரு கொண்டாட்டியா பாருங்க, இரவு எழுப்பி தொழுகிறா இல்லை அப்படின்னு அது ஒரு பிரச்சனையாக மாற்றிடக்கூடாது. அப்படின்னா இஸ்லாம்ன்றது ஒரு தஷத்துத், கடும் போக்க நம்ம கொண்டு வந்துடப்படாது. நாம செய்கிறோம் ஓகே, அதுக்காக அவங்க கடமையை விட்டுட்டு தூங்கினாங்கண்டா நாம் அவங்கள குறை சொல்லலாம். ஏன்னா ஐக்கல் அகலகுல பிரச்சனையும் வரும். பாருங்க, இவன் ஒரு ஒழுங்கான மனைவி இல்லை, ஒழுங்கான குடும்பம் இல்லைப்பா, என்னடா இரவு தொழுகைக்கு எழும்புறாங்க இல்லை, ராவு 3 மணிக்கு 2 மணிக்கெல்லாம், அப்படி இல்லை. நாம் அதை அவங்கள ஊக்கப்படுத்தணும், ஆர்வப்படுத்தணும். அதுக்காக என்னது, ஏதோ ஒரு கடமை நாம செஞ்சா கண்டிப்பா அவங்க செஞ்சுதான் ஆகணும்னு நம்ம விளங்கிடக்கூடாது. காரணம், ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறாங்க, ஆயிஷா நாயகி முன்னால தூங்கிக்கிறாங்க, இவங்க தொழுகிறாங்க. அப்ப இதை ஒரு நாங்கள் எல்லா விஷயமும் அப்படித்தான். சில விஷயங்கள் வந்து நாம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டா நாம நடைமுறைப்படுத்தும் போறோம். சில நேரம் நாமளே தூங்கக்கூடும் சில நேரங்களில். அப்போ நமக்கு அந்த ஆர்வம் வந்த உடனே நம்மளோட குடும்பத்துக்கு வரணும், பிள்ளைக்கு வரணும், வாப்பாக்கு வரணும், உமாவுக்கு வரணும்டா, அப்படி அல்ல. இது ஒரு நடுநிலைமையாக இந்த விஷயத்தை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணுன்றதுக்காகத்தான் இந்த செய்தியை நான் சொன்னேன். எனவே நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய இந்த வழிமுறையை பின்பற்றி நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் அல் ஜத் ஃபில் அமால், அமல்களில் நாம் கூடுதலான முயற்சிகளை செய்ய வேண்டும். அதே மாதிரி நாங்கள் இந்த நேரங்களை, இந்த இரவு நேரங்களை நாங்கள் வீணடிச்சிடக்கூடாது. ஏன்னா இந்த இரவுக்கு ஒரு மகத்தான ஒரு சிறப்பை நான் சொல்லுவேன். அதே மாதிரி எந்த ஒரு மனுஷனுக்கும் தெரியாது நாம இந்த ரமலான நாம மிஸ் பண்ணினா அடுத்த ரமலானுக்கு இருப்போமா இல்லையாண்டு. எனவே இது நம்ம கடைசி ரமலானாக நாங்கள் கருதுகிறது. ஏன்னா அல்லாஹ்வுடைய அஜல் யாருக்கும் தெரியாது. நாம் அதற்காக முயற்சிக்க வேண்டும். அதற்காக நாம் என்ன செய்யணும், இந்த வணக்க வழிபாடுகளில் ஈடுபடும். இது நபி வழின்றதை நாங்கள் முதலாவது புரிஞ்சு கொள்ளணும். அதே மாதிரி இந்த இறுதி 10 முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அல்லாஹு தஆலா லைலத்துல் கத்ர் அப்படின்னு ஒரு இரவை வச்சுக்கிறான். லைலத்துல் கத்ர் என்ற ஒரு இரவு. லைலத்துல் கத்ர்ண்டா என்னன்னு புரிஞ்சுக்கிறீங்க? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம். லைலத்துல் கத்ர்ண்டா என்ன? லைலத்துல் கத்ர்னு குர்ஆன்ல வாசிக்கத்தானே செய்யும். அது என்ன லைலத்துல் கத்ர்ண்டா? இல்ல, அந்த இரவுக்கு வரை விளக்கம் என்னன்னு கேட்டேன். லைலத்துல் கத்ர்ண்டா என்ன தமிழ்ல? மொழிபெயர் ஓகே, அதுல எல்லாம் நீங்க சொல்ற விஷயம் எல்லாம் நடக்குது. லைலத்துல் கத்ர்னா என்ன? கண்ணியமிக்க இரவு, மகத்தான இரவு. லைலாண்டா இரவு. என்ன சொன்னீங்க? கடைசி 10 நாள் வந்து ஒற்றைப்படையான இரவு. அது லைலத்துல் கத்ர் இல்லை. லைலத்துல் கத்ர்னா லைல்ண்டா இரவு, அல் கத்ர்ண்டா மகத்தான, அத்தஅதீம் கண்ணியமான, ரெஸ்பெக்டான. அப்படிதான் இங்கிலீஷ்ல என்ன சொல்லுது, ரெஸ்பெக்ட்ஃபுல்லா, ஒரு கண்ணியமான அல்லது மகத்தான. கத்ர்ன்றது வந்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற ஒமா கதருல்லாஹ ஹக்க கத்ரிஹின்னா, அல்லாஹ்வை கண்ணியப்படுத்த வேண்டிய முறைப்படி அவன் கண்ணியமான ஒரு இரவு, மகத்தான ஒரு இரவுன்னு அர்த்தம் லைலத்துல் கத்ர்ன்றது. ஏன் மகத்தான ஒரு இரவு? அந்த இரவுல குர்ஆன் இறங்கிக்கு ஒன்று. இன்னொரு விஷயம் நடக்கிறது இல்லை, லைலா முபாரக்கான்னு அல்லாஹ் சொல்றான், ஒரு பரக்கத்தான ஒரு இரவுன்றான். அதே மாதிரி ஒரு வருஷத்துல நம்மட வாழ்க்கையில என்னென்ன நடக்கணும்ன்றது அந்த இரவுல பிரிக்கப்படுது. அப்படின்னு சொன்னா அந்த ஒரு இரவுல உங்களோட லைஃப்ல 1 இயருக்கான ஷெட்யூல் என்ன அல்லாஹ் ஏற்கனவே அதை விதியில் எழுதிட்டான். அது அந்த வருஷத்துக்கு மலக்குமார்களுக்கு அல்லாஹ் வெளியாக்குறான். நான் சொல்லுவேன் விளக்கத்தோட. இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் மிக தெளிவாக சொல்றாங்க. அப்படின்னு சொன்னா நீங்க எப்போ மூத்தா போவீங்க, உங்களோட ரிஸ்க் என்ன, உங்களோட வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை வரைக்குது, இந்த வருஷத்துல என்ன நடக்க போது அத்தனையும் பிரிக்கப்படுகிறது. அதான் லைலத்துல் கத்ர். சுப்ஹானல்லாஹில் அஸீம், மகத்தான ஒரு இரவு. அல்லாஹ் சொல்றான் ஹாமீம் சூரா அத்-துகான்ல 1 தொடக்கம் 6 வரைக்கும் உள்ள வசனத்தை படிச்சு பாருங்க. வல் கிதாபில் முபீன் இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கா, நாம் இந்த குர்ஆனை ஒரு முபாரக்கான பரக்கத்தான இரவிலே இறக்கியிருக்கிறோம். இன்னா குன்னா முந்திரீன்,
நாங்கள் எச்சரிக்கை கூடியவர்களாக இருக்கிறோம். அப்ப இந்த குர்ஆனை எப்ப இறக்கிறோம்? பரக்கத்தான ஒரு இரவிலே நாம் இறக்கியிருக்கிறோம். முபாரக்கா, பரக்கத்து பொருந்திய ஒரு இரவு, ஒரு மகத்தான ஒரு நாள். இது இந்த இறுதிப்பத்திலே அது 21 ஆயிருக்கலாம், அல்லது 23 ஆயிருக்கலாம், அல்லது 25 ஆயிருக்கலாம், அல்லது 27 ஆயிருக்கலாம், அல்லது 29 இருக்கலாம். ஒரு ஆள் 21 விடிய விடிய முடிச்சுக்கிட்டு ட்ரை பண்ணுவோப்பா, அவருக்கு 21 மிஸ் ஆயிட்டு 23 முடிச்சுட்டு விடிய விடிய ட்ரை பண்ணுவோம். சரி, அதுவும் மிஸ் ஆயிட்டு ஒரு ஆளுக்கு 25 முடிச்சுட்டு ட்ரை பண்ணுவோம். 27 முடிச்சுட்டு 27 அவர் முடிச்சுட்டு ஆகவே பிதத் அப்படி சொல்லவும் கூடாது. 27 அவருக்கு ட்ரை பண்ணலாம். ஆனா 27ஆம் கிழமை தான் அந்த லைலத்துல் கத்ர் ஒரு டேட்டை வச்சு அதுல ஒரு சில ப்ரோக்ராமை வச்சு அதுல தான் நாங்க லைலத்துல் கத்ர் வச்சா பிதத் புரிஞ்சுக்கணும். 27 லைலத்துல் கத்ர் வருமா இல்லையாண்டா சில போது வரலாம். ஏன்னா ரசூலுல்லாஹ் ஒற்றப்படதை தானே சொன்னாங்க. ஆகவே பரக்கத்து பொருந்திய இரவு என்பது 27 என்று நம்ம என்ன செய்யலாது, குறிப்பிட இயலாது. ரசூலுல்லாஹ் அதை சொல்லல, ஒற்றப்படையை சொன்னாங்க. அதுல 27 வரும், 29 வரலாம், 21 வரலாம். அப்ப அல்லாஹ் சொல்றான், இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கா, ஒரு பரக்கத்தான இரவிலே இறக்கி இருக்கிறோம், நாங்கள் எச்சரிக்க கூடியவர்களாக இருக்கிறோம். ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹக்கீம், அல்லாஹ் சொல்றான். இதுல தான் எல்லா விஷயங்களும், அல்லாஹ்வுடைய ஞானத்துடைய அனைத்து விஷயங்களும் பிரிக்கப்படுகிறது. அப்படின்னு சொன்னா அந்த வருஷத்துக்குரிய விஷயங்கள் இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் தஆலா ஷரஹ்ல சொல்றாங்க, மனித வாழ்க்கையில அது லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் மனித வாழ்க்கையில நடக்கிறது இல்லா ஃபீ கிதாபி மின் கப்ல், ஏற்கனவே அது எழுதப்பட்டிருக்கு. லிகைலா தஸவ் அலா மா ஃபாதகும் வலா தஃப்ரஹு அலா மா ஆதாக்கும், நீங்க உங்களுக்கு கிடைச்சதை நினைச்சு சந்தோஷப்பட்டு பெருமை அடிச்சு பாத்தீங்களா என்னோட சாதனை, என்னோட ஏற்கனவே எழுதப்பட்டதான் உனக்கு வந்தீங்க. சில நேரம் இப்படி வரும், வலா தஸவ் அலா மா ஃபாதகும், அநியாயப்பா, எனக்கு இப்படி லொஸ்ட் ஆயிட்டப்பா, அந்த மாதிரி நடந்துட்டு யார் சரி மூத்த ஆயிட்டாங்கண்டா, இது நீ கவலைப்படாதீங்க, ஏன்னா ஆல்ரெடி எழுதப்பட்டது தான் நம்மளோட லைஃப்ல நடக்குது. அப்ப அல்லாஹு தஆலா மனித வாழ்க்கையில் எழுதப்பட்ட அந்த வருஷத்துக்குரிய விஷயங்களை அல்லாஹ் என்ன செய்யறான், செப்பரேட் ஆக்கி வானவர்களுக்கு ஒப்படைக்கிறான். இந்த டியூட்டி ஒன்னட, இந்த டியூட்டி ஒன்னடன்னு பிரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்க்கிறோம். ஏன் அம்ரன் மின் இந்தினா, அது எங்கட கட்டளையில் உள்ளதாகும். இன்னா குன்னா முர்சலின் அல்லாஹ் சொல்றான். அப்ப இது லைலத்துல் கத்ர்ல மிக முக்கியமான ஒரு விஷயம். இதுல இந்த கருத்தை நான் சொன்ன இந்த கருத்தை யார் சொல்றாங்கன்னு சொன்னால், அதாவது இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, கதாதா, சயீத் இப்னு ஜுபைர், இக்ரிமா, முஜாஹித், இது போன்ற சலஃபுள்ள முக்கியமானவர்கள் இந்த தஃப்சீர் அறிஞர்கள் செய்தியை சொல்றாங்க. அதே மாதிரி அல்லாஹு தஆலா சொல்றான், அதாவது அல் கத்ர் என்பது அத்தஅதீம், அதாவது மகத்தான ஒரு இரவாகும். அல்லாஹு தஆலா என்ன செய்றான், அன்னஹா லைலத்துன் ஸாத கத்ர். இந்த குர்ஆனை அல்லாஹு தஆலா எப்ப இறக்குறான்னு சொன்னால், மகத்தான ஒரு கண்ணியமான ஒரு வேதத்தை கண்ணியமான ஒரு மாதத்துல கண்ணியமான ஒரு இரவுல மிக கண்ணியமான ஒரு மனிதர் மீது மிக கண்ணியமான ஒரு வானவர் மூலமாக இறக்குறான். எத்தனை கண்ணியம்! ஒன்று குர்ஆன் கண்ணியமானது, ரெண்டாவது அது அல்லாஹ் இறக்கின மாதத்தை சொல்லலாம், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமலான் மாதம் எத்தகையது தெரியுமா, அதிலே குர்ஆனை இறக்கியிருக்கிறோம், மகத்தான மாதம் அல்லாஹ் சொல்றான். அப்ப மகத்தான ஒரு குர்ஆனை மகத்தான ஒரு மாதத்திலே மகத்தான ஒரு இரவிலே மகத்தான ஒரு மனிதருக்கு மகத்தான ஒரு வானவர் மூலமாக இறக்கப்பட்டதான் குர்ஆன் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அவ்வளவு கண்ணியங்கள் நிறைந்த ஒரு நாள் இந்த இறுதிப்பத்தில் நமக்கு வரப்போகுது. எவ்வளவு பெரிய வாய்ப்பு, மிஸ் பண்ணலாமா? நாம் அந்த காலங்கள்லையும் நாம் அலட்சியமாக தொழுகையில், அலட்சியமாக இபாதத்துகளில், அலட்சியமாக நம்ம நல்ல செயல்களில் நாம் இருந்தால் நம்மளை விட துர்ப்பாக்கியசாலி யார்? அடுத்த ரமலான் நமக்கு கிடைக்கும்ன்றது ஷுவரா? இந்த பெருநாள் நம்ம உயிரோடு இருப்பதுக்கு ஷுவரா? நாளைக்கு நம்ம முடிச்சிருப்போம் ஷுவரா? நாளைக்கு உயிரோட வாழ்றது ஷுவரா? இல்லை சகோதரர்களே. ஆக முடிஞ்ச வரைக்கும் இந்த காலத்தை நாங்கள் பயன்படுத்தணும்ன்றதான் நாங்கள் புரிஞ்சு கொள்றோம். எனவே தான் இதை லைலத்துல் கத்ர், மகத்தான கண்ணியமான ஒரு இரவு என்று நாம் சொல்கிறோம். இதனுடைய அந்தஸ்தும் இதனுடைய மகத்துவமும் மிக பிரதானமானதாக இருக்கிறது. எனவே அல்லாஹு தஆலா இந்த லைலத்துல் கத்ருடைய அந்த நேரத்தில் என்ன செய்யறான், அதிகமாக இஸ்திக்பார் செய்யணும், என்னது அதிகமாக வணக்க வழிபாடுகளை நாம ஈடுபடும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் காம லைலத்துல் கத்ர், யார் இந்த கண்ணியமான இரவிலே நின்று வணங்குகிறாரோ, இந்த லைலத்துல் கத்ர்ல நின்று வணங்குகிறாரோ, ஈமானன் வஹ்திசாபன், ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தும்,
முதலாவது நம்ம எதை செய்யறதா இருந்தாலும் அந்த செயல் ஈமானோட நம்ம செஞ்சாதான் அல்லா இடத்துல அக்செப்டட். அல்லா இடத்துல எப்போ ஏற்றுக்கொள்ளப்படும்டா நாம ஒரு ஈமானோட அதை செய்யணும். நம்ம ஷிர்கில் இருக்கிறோம், நம்ம குஃப்ரில் இருக்கிறோம், நாங்கள் ஒரு தவறான வழியில் இருக்கிறோம், ஆனால் நாங்கள் இபாதத் செய்கிறோம். அந்த இபாதத் நம்மகிட்ட எந்த மாற்றத்தையும் உண்டாக்காது. அப்போ நம்ம மாற்றம் தேவைண்டா நமது வாழ்க்கையில் ஈமானியத்தோடு நாம் எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டும். மன் காம லைலத்துல் கத்ர் ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. அப்போ இந்த லைலத்துல் கத்ர் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ரமலான் மாசத்துல நோன்பு குடிக்கிறத சொன்னாங்க, நின்று வணங்குறத சொல்றாங்க. அதிலும் குறிப்பாக லைலத்துல் கத்ர்ல நீங்க நின்று வணங்கணும். அப்ப லைலத்துல் கத்ரை நீங்க எப்படி தேடுவீங்க? இன்னைக்கு லைலத்துல் கத்ரா இல்ல, நாங்க அந்த ஒற்றைப்படையான இரவுகள்ல அதை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அந்த வகையில இந்த லைலத்துல் கத்ர் என்கிற இந்த இரவினுடைய மகத்துவங்களில முதலாவது என்னன்னு சொன்னால் குர்ஆனை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா இந்த இன்னா அன்ஸல்நாஹு அதாவது இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப குர்ஆன் இறக்கப்பட்ட ஒரு இது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, தஃப்சீர் இப்னு கஸீர் இது வருகிறது, அன்ஸலல்லாஹுல் குர்ஆன ஜும்லத்தன் வாஹிதத்தன் மினல் லௌஹில் மஹ்ஃபூஸ் இலா பைத்தில் இஸ்ஸத்தி மினஸ் ஸமா. வானத்தில் பைத்துல் இஸ்ஸத்துன்னு சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய அதாவது வானவர்கள் தொழக்கூடிய ஒரு இறை இல்லம். அதை பற்றி நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பிறகு விரிவாக படிக்கலாம். அப்போ அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்னு சொன்னால் இந்த குர்ஆன் இறக்கப்பட்டதுன்னா என்னது? லைலத்துல் கத்ர்ல குர்ஆன் இறக்கப்பட்டதுன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? யார் சரி? லைலத்துல் கத்ரான இந்த இரவுல நாங்கள் குர்ஆன் இறக்கணும்னா எப்படி? என்ன இறக்கணும்னா எப்படி இறக்கணும்? முழு குர்ஆனை இறக்கினானா? எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க இது வரைக்கும்? லவ்ஹுல் மஹ்ஃபூதுல இருந்து அல்லாஹ் என்ன செய்யறான்? குர்ஆனை இந்த முதல் வானத்தில் உள்ள பைத்துல் இஸ்ஸாக்கே இறக்குறான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய வழக்கம். அப்ப குர்ஆன் இறக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய பதிவு புத்தகத்தில் இருந்து முழுவதுமாக இறக்கப்பட்டு சும்ம நஸல முஃபஸ்ஸலன் பிஹஸபில் வாகிஇ ஃபி 23 சன 23 வருட காலம் தேவையான அந்த நிகழ்வுக்கேற்றவாறு அந்த குர்ஆன் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கப்பட்டது. இதுதான் அதில் அர்த்தம்னு சொல்லி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் இந்த கருத்தை நமக்கு சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா லைலத்துல் கத்ர் என்கிற அந்த மகத்தான இரவிலே தான் இந்த வேலையை செய்தான். அப்ப முதலாவது மகத்தான இரவு என்பது இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி இது அதாவது அல்லாஹ் சொல்றான் எப்படின்னா கைரு மின் அல்ஃபி ஷஹ்ர்ன்றான். அடுத்தது எப்படி சொல்றான்? இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், நாம் இந்த மகத்தான இரவிலே இந்த குர்ஆனை இறக்கினோம். வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹ்ர், 1000 மாதங்களுக்கு ஈக்குவலான ஒரு இரவு. அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அந்த அந்த இரவுல நீங்க நின்று வணங்குறது 83 வருஷம் வணங்குறதுக்கு சமம். ஒரு இரவு 1000 வருஷம்னா எத்தனை வருஷம்? 1000 மாதங்கள் எத்தனை வருஷம்? கிட்டத்தட்ட 80 மேல கூட வரும். அப்ப 83 வருஷத்துக்கு ஈக்குவலான ஒரு இரவு. சுப்ஹானல்லாஹ், நம்ம 83 வருஷம் நம்ம வாழ்நாளே போதாது. நிறைய பேர் 50 வயசு 40 வயசு ஏன் 20 வயசுல எல்லாம் போயிடுறாங்க. அப்ப அந்த ஒரு இரவு நமக்கு கிடைச்சிட்டுன்னு சொன்னா 83 வருஷம் படுற அந்த கஷ்டத்தை ஒரு இரவுல அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கூலி தரான்டா. எவ்வளவு முயற்சி செய்யணும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும், அந்த வாய்ப்பை நமக்கு தரணும். இது ஈஸி. கொஞ்சம் அந்த இரவுல முழிக்கிறது, அதுக்கான டைம் ஒதுக்குறதெல்லாம் ஷைத்தான் விட மாட்டான். அதை விட என்ன சரி நமக்கு ஒரு பிஸியை வச்சுக்கிட்டு தான் இருப்பான். நாம் அதையெல்லாம் தாண்டி ரசூலுல்லாஹ் விடையுமா நம்ம உலகத்தில் பிஸியான ஆளுக்கு. ஒரு ஆட்சியாளர், சமுதாயத்தின் தலைவர், எல்லா வகையான பிரச்சனைக்கும் அவர் தான் பொறுப்பாக இருக்கணும். அப்போ அவருக்குன்னு ஒரு என்ன இல்லை முழு அதாவது அந்த கால சமுதாயத்தை ஆள்றன்ற இன்றைக்கு உலகத்தை ஆள்றதை விட கஷ்டமான ஒரு விஷயம். அப்படியான ஒரு காலத்தில் வாழ்ந்த ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் விட்டுட்டு இரவுல நின்று வணங்குறாங்க. அதுவும் முழு இரவும் வணங்குறாங்க, முழு இரவும் குர்ஆன் ஓதுறாங்கண்டா நாம இதுக்கு மேல ரசூலுல்லாஹ் வழிகாட்டல வேற நமக்கு சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. நம்ம என்ன பிஸி கேட்டால் சொல்லுவோம், கம்பெனியில் காலையிலேருந்து பின்னார வரைக்கும் நமக்கு வேலைன்னு சொல்லுவோம். ஓகே, இரவில் கொஞ்சம் நேரம் முழிச்சு பாருப்பா, உனக்கு ஃபுல் நைட் முழிக்கல, அது ஓகே. என்ன இடத்துக்கெல்லாம் நம்ம முழிப்போம், ஆனால் தொழுகிறதுக்கு குர்ஆன் ஓதுறதுக்கு சரியான டயர்ட். ஏன் சும்மா உட்காந்துக்கிட்டு அரட்டை அடிப்போம். ஏன்னா சைத்தான் மற்ற விஷயங்களெல்லாம் நமக்கு அழகுபடுத்தலாம், ஆனால் நாம் கவனம் எடுக்கணும் இந்த இரவுகள்லையாவது. ஏன்னா நம்ம மற்ற இரவுகளில் நமக்கு கண் முழிச்சு அந்த அளவுக்கு நமக்கு முடியலை. அல்லாஹ் தஆலா ஷைத்தானை கட்டி போட்டுக்கிறான ஈஸியை நம்ம முழிக்கிறது லேசியை. நீங்கள் யோசிச்சு பாருங்க சோர்ல, ரமலான் மாதத்தில் மற்ற மாதத்தை விட நமக்கு வேலையும் கூட கஷ்டம், அந்த சாப்பாட்டு களைப்பு டயர்டோட அந்த வேலையோட நம்ம எவ்வளோ விஷயங்களை நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணுறோம். யோசிச்சு பாருங்க. மற்ற காலத்தில் ஏறுமா? ரமலான் அல்லாத காலத்தில் இதை விட நமக்கு டைம் கிடைச்சாலும் பிஸி, டைம் இல்லை. ஆனால் ரமலானில் நம்ம எவ்வளோ வேலை செய்கிறோம். காரணம் அல்லாஹ் தஆலா அந்த மனநிலையை நமக்கு தந்திருக்கிறான். அந்த டயர்டு நமக்கு விளங்குறது இல்லை. சில ஆளுக்கு தூங்குறதே 2 ஹவர் தான். தூங்கி எழும்பி அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு வேலைக்கு போகணும். தூங்குறது 2 மணிக்கு, சுப தொழுட்டு மறுக்காய்களும் ஒரு ஹவர் படுக்கிற மறுக்கா போகிறோம். ஏலாது. ஆனால் ரமலானில் அது முடியும்.
பாருங்க அல்லாஹ்வுடைய பரக்கத்தை. அப்ப அப்படி ஒரு வாய்ப்பு அல்லாஹ் தந்திருக்கிற காரணத்தால் நாம முடியுமானவரையும், சில ஆளுக்கு யோசிக்கலாம், சார் முதல் 10 அநியாயமா போச்சு, 2ஆம் 10 அநியாயமா போச்சு, ரமலானே வேஸ்ட் அப்பாண்டு இறுதி 10 தான் உங்களுக்கு ஆகப்பெரிய வாய்ப்பை தந்திருக்குது. 83 வருட காலம் அந்த வணக்கம் செய்த ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிக்குது. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்றான், கேட்கலையா? அங்கே உழுதுட்டா. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னு சொன்னா, அந்த வானவர்கள் இறங்குவாங்கன்னு சொல்றான். தனஸ்ஸலுல் மலாயிகத்து, வானவர்கள் இறங்குறாங்க. ஒரு ரூஹும் இறங்குறார். யாரு? வானவர் ஜிப்ரீல். இப்ப நீங்க ஒரு விஷயத்தை பார்க்கணும். தனஸ்ஸலுல் மலாயிகா, வானவர்கள் இறங்குறாங்க. வானவர்கள் இறங்குறாங்கன்னா அதுக்குள்ள வானவர் ஜிப்ரீல் வருவாரா இல்லையா? அது நான் தனியாக ஒரு ரூஹ்னு சொல்றான்ல. வானவர் இறங்குறாருண்டா, ரூஹ் இறங்குறாருண்டா அல்லாஹ் தஆலா ஸ்பெஷலா ஜிப்ரீல சொல்றாங்க. ஜிப்ரீலும் இறங்குறார். இப்போ சாதாரணமாக பயானுக்கு எல்லாம் வராங்கப்பா, இன்னைக்கு நீங்களும் வாங்கலை அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம ஷேக்கும் வராரு அப்படின்னா என்ன வராரா அப்படின்னா எல்லாருக்குள்ள அவர் வந்துடுவார் தானே. அதில் ஷேக்கும் வராருண்டா அங்கே என்னது, அங்கே அந்த ஆளுக்கு ஒரு முக்கியத்துவம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அப்படின்னு சொன்னால் ஒரு முக்கியமான ஒருவர் வருகிறார். ஷேக்கு நான் வேற யாரும் சொல்லல, சரியான ரைட். இன்ன அன்சல்நாஹு, அல்லாஹ் தஆலா சொல்றான் அதிலே அதாவது வானவர் ஜிப்ரீலும் இறங்குகிறார். எல்லா வானவர்களும் இறங்குறாங்க, வானவர் ஜிப்ரீலும் அதிலே இறங்குகிறார் அப்படின்றத பார்க்கிறோம். அப்படின்னு சொன்னால் தஃப்சீர் இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லாஹ் இதை சொல்றாங்க. இதுக்கு விளக்கம் சொல்லும்போது, அதாவது யக்ஸுரு தன்சீலுல் மலாயிகா, அந்த இரவிலே அதிகமாக வானவர்கள் இறங்குகிறார்கள். ஃபீ ஹாதிஹில் லைலா, அந்த மகத்தான இரவுல அதிகமான வானவர்கள் இறங்குறாங்க. லிகஸ்ரத்தி பரக்கத்திஹா, ஏன் வானவர்கள் சும்மா என்ன வேலை வெட்டியில இறங்குறாங்களா? அந்த இரவுல வானவர்கள் இறங்குறாங்கன்னு என்ன அர்த்தம்? அவங்க இறங்குறதுக்கு காரணம் லிகஸ்ரத்தி பரக்கத்திஹா, அந்த இரவில் அவ்வளவு பரக்கத்துகளோடு வானவர்கள் இறங்குறாங்க. வல் மலாயிகத்து யத்தனஸ்ஸலூன மஅ தன்ஸீலில் பரக்கத்தி வ ரஹ்ம, அந்த இரவிலே அதாவது பரக்கத்துகளும் ரஹ்மத்தும் நிறைந்த இரவுகளாக அந்த இரவு இருக்கிறது. கமா யத்தனஸ்ஸலூன இந்த திலாவத்தில் குர்ஆன், குர்ஆன் ஓதுவதை பார்க்கும்போது வானவர்கள் இறங்குறாங்களா இல்லையா? குர்ஆன் ஓதுறதை பார்க்கும்போது வானவர்கள் இறங்குறாங்க. அதே மாதிரி இது மாதிரியான மஜ்லிஸ்கள், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகிற மஜ்லிஸ்கள், வானவர்கள் இறங்குறாங்க. அதுக்காக வயதஊன அஜ்னிஹத்தஹும் லிதலபில் இல்ம், அறிவை தேடுகிறவர்களுக்காக ரெக்கைகளை தாழ்த்தி என்ன செய்கிறாங்க? தாழ்த்துகிறார்கள். பிசிதுக்கின் தஅதீமன், ஏன்னா அவங்க உண்மையாக அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துகிற நோக்கத்தோட. அப்போ வானவர்கள் இறங்குறாங்கன்னா சும்மா இறங்குறாங்கல்ல, அதிகமான பரக்கத்துகள், அதிகமான மன்னிப்புகள், அல்லாஹ்வுடைய அந்த அபிவிருத்தி ரஹ்மத் அந்த காலத்தில் இறங்குகிறது. அந்த ரூஹ் ஏன்னு சொன்னால் வானவர் ஜிப்ரீலை சொல்கிறார்கள். இது அதாவது ஒரு சொல்லுவாங்க, அந்த பொதுவான ஒன்றை சொல்லிட்டு குறிப்பான ஒன்றை சொல்லு. உதாரணமாக எல்லோரும் வருகிறார்கள், ஜனாதிபதியும் வருகிறார் அப்படின்னு சொன்ன அர்த்தம் என்ன? எல்லாரையும் சொல்றது தான் நோக்கம். ஜனாதிபதியை சொல்ற காரணம் என்னன்னா, ஸ்பெஷல் விஐபி ஒரு ஆள் வாராரு, அது ஒரு எக்ஸ்ட்ரா எடுத்து காட்டும். அப்போ பொதுவாக சொல்லப்பட்டதுக்குள்ள எல்லாரும் வராங்கன்னா அதுக்குள்ள ஜனாதிபதி தானே வராரு. திருப்பி ஜனாதிபதி ஏன் தனியாக சொல்லுவாங்க? அப்போ அவர் முக்கியமானவர் அர்த்தம். அப்போ வானவர் ஜிப்ரீலை இங்கே சொல்றதுக்கு காரணம், இதெல்லாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவங்க தன்னுடைய தஃப்சீர் இப்னு கஸீர்ல இந்த செய்தியை சொல்றாங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வராங்க. அதே மாதிரி அடுத்த இந்த இரவுல முக்கியமான விஷயமாக நான் ஏற்கனவே சொன்னது என்ன, ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹக்கீமின், இதில் ஏற்கனவே உறுதி செய்யப்பட்ட ஞானத்துடன் உறுதி செய்யப்பட்ட விஷயங்களும் இதிலே பிரிக்கப்படுகிறது. இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, ஃபீ லைலத்தில் கத்ர், இந்த மகத்தான இரவிலே யுஃப்ஸலு மினல் லௌஹி அல் மஹ்ஃபூது இலல் கத்பதி அம்ரு ஸனா, அதாவது இந்த லௌஹுல் மஹ்ஃபூதுல இருந்து அந்த வருடத்துக்கான அந்த மனிதர்களுடைய விஷயங்கள் பிரித்தெடுக்கப்படுகிறது. இந்த வருஷத்தில் யார் மூத்தா போவா, யாருக்கு ஆக்சிடென்ட் நடக்கும், யாருக்கு பிரச்சனையாகும், யாருக்கு நோய் வரும், யார குடும்பத்தில் என்ன பிரச்சனை, என்ன சோதனை, இதெல்லாம் என்ன செய்யப்படுது? அது பிரித்தெடுக்கப்படுகிறது. ஒமா யகூனு ஃபீஹா மினல் ஆஜால், அஜல்கள் யாருடையது, அர்ஸாக் யார் யாருக்கு என்னென்ன வாழ்வாதாரம் கிடைக்கும். ஒமா யகூனு ஃபீஹா மின் ஆஹிரிஹா, இது இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் இந்த கருத்தை சொல்றாங்கன்றதை நாங்கள் என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். அதே மாதிரி ஹக்கீம் அல்லாஹு தஆலா சொன்னது என்னன்னு சொன்னா, அந்த அல்லாஹ் ஏற்கனவே லவ்ஹுல் மஹ்ஃபூத்ல எழுதினதுல எந்த மாற்றமும் வராது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளணும். காரணம் அம்ரம் மின் இந்தினான்னு அல்லாஹ் அதில் அந்த வசனத்தில் சொல்லலாம். இது நம்மிடம் இருந்துள்ள கட்டளையாக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிஞ்சு கொள்றோம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அதே மாதிரி இதுல இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் இந்த செய்தியை சொல்லி போட்டு இதில் அர்த்தம் என்னன்னு சொல்றாங்க. ஷரஹ் சஹீஹ் முஸ்லிம்ல, சஹீஹ் முஸ்லிமுக்கு விரிவுரை எழுதிய இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ், யாரு? ரியாலு ஸாலிஹீனுடைய ஆசிரியர் இமாம் நவவி சொல்றாங்க, மஅனாஹு,
இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால் யுதுஹிருலில் மலாயிகத்தி, மலக்குமார்களுக்கு வெளிப்படுத்தப்படும் மா சயகூனு ஃபீஹா, இந்த வருடத்தில் என்னவெல்லாம் நடக்கும் என்று, வயஅமுருஹும் பிஃபிஅலின், அதை செய்யுமாறு அல்லாஹ் அந்தந்த வானவர்களுக்கு சொல்வான், மா ஹுவ மின் வதீஃபதி, யார் யாருக்கு என்னென்ன டியூட்டியோ அது அந்த வருஷத்தில் வழங்கப்படும். வகுல்லு தாலிக மிம்மா சபக இல்முல்லாஹ், இது எல்லாமே அல்லாஹ் ஏற்கனவே அவனுடைய பதிவேட்டில் எழுதியதுதான், அவனுடைய விதியில உள்ளதுதான் என்பதை சொல்றான். இதே மாதிரி ஏழாவது ஒரு முக்கியத்துவம் இந்த இரவுக்கு இருக்கிறது. அல்லாஹு தஆலா என்ன செய்றான், யாரு நின்று வணங்குகிறாரோ அல்லாஹ்விடத்தில் கூலி எதிர்பார்த்து, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், புகாரில 2014வது இலக்கத்தில் இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. மன் சாம ரமதான், யார் ரமதானிலே நின்று வணங்குகிறாரோ, ஈமானன் வஹ்திசாபன், ஈமானோடு நன்மை எதிர்பார்த்தும், குஃபிர லஹு மா தக்கத்தம மின் தம்பி வமன் காம லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர்ல யார் நின்று வணங்குகிறாரோ ஈமானோடு நன்மை எதிர்பார்த்து, குஃபிர லஹு மா தக்கத்தம மின் தம்பி, அப்படின்னு சொன்னா மன்னிப்புக்கான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் இந்த இரவுகளிலே வழங்குகிறான். அதிகமாக மன்னிப்பை அல்லாஹு தஆலா இரவுலே வழங்குகிறான். ஆனா துரதிர்ஷ்டவசம் என்னண்டா, நம்முடைய மக்கள்ல அறியாத்தனம், அதாவது ஜஹாலத்துன்னு சொல்லலாம். அதை என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அதை என்ன செய்யறாங்க, 21ல சொல்ல மாட்டாங்க. 21ல வணக்க வழிபாடு இல்லை, 23ல இல்லை, 25ல இல்லை, 27ன்னு குறிப்பாக்கினத்தாலே மூளைமார்கள் இதை சொல்லி கொடுக்கறது இல்லை. ஏன்னா அந்த 27ல அவங்களுக்கு கலெக்ஷனும் கொஞ்சம் கூட வாரதாகும். அப்போ இது எல்லாரும் இல்லை, அல்லாஹ் நாடிய நல்லவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு சிலர் அந்த 27 ஒரு ஃபங்க்ஷன் ஆக்கி 29 இன்னொரு நைட்டுக்கு அதை புடவை கடை ஊழியத்தில் தெரிவாங்க. என்னப்பா பெருநாளைக்கு உடுப்படுக்க இன்னொரு இரவு இருக்குது. அப்ப என்னத்துக்கு இந்த பிரச்சனைன்னு சொன்னா, 27 தான் லைலத்துல் கத்ர் என்று அடையாளப்படுத்தினதால அந்த இரவுல மட்டும் லைலத்துல் கத்ர் இதுதான் சொல்லி எல்லா வணக்கம், எல்லா இஸ்திக்பார், எல்லா தௌபா எல்லாத்தையும் அன்னைக்கே முடிச்சிடறாங்க. அதுக்கு முதல்லையும் செய்யறாங்க இல்லை, அதுக்கு புறவும் செய்யறாங்க இல்லை. அப்ப இதை நாம தெரிஞ்சு கொள்ளணும். மன்னிப்பு என்பது பொதுவாக அல்லாஹ் எப்போ வேணாலும் மன்னிக்கிறான், அது பொதுவானது. ஆனால் ரமலானில் இந்த இறுதிப்பத்திலும் அதிலும் குறிப்பாக லைலத்துல் கத்ர் என்கிற அந்த மகத்தான இரவு நமக்கு கிடைச்சிதுன்னு சொன்னா, மன்னிப்பு மட்டும் இல்ல, 83 வருஷம் அமல் செஞ்ச ஒரு நன்மை கிடைக்குது. சுப்ஹானல்லாஹ். அதனால ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, ஒவ்வொரு ரமலான்லையும் இந்த இஅ்திகாஃபை மிஸ் பண்ண மாட்டாங்க. ஆரம்பத்தில் அவங்களுக்கு இந்த லைலத்துல் கத்ர் எப்பன்னு தெரியாது. முதல் பத்தில் இருந்தாங்க, புகாரில் வருது, முதல் பத்தில் வருது. திருப்பி அடுத்த வருஷம் 2ஆம் பத்தில் இருந்தாங்க. இதுல லைலத்துல் கத்ர் கிடைக்குமா? ரசூலுல்லாஹ் கடும் முயற்சி செஞ்சுக்கிறாங்க. அதுக்கு பிறகுதான் இந்த இறுதி பத்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இறுதி பத்துல தான். ஏன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு சில அடையாளங்கள் காட்டப்பட்டு அதை சொல்றதுக்கு வாராங்க, 2 பேர் சண்டை பிடிச்சிட்டு இருக்கும்போது அதை மறந்துடுறாங்க. ஹதீஸ்ல நாங்க பார்க்கிறோம், சஹீஹ் முஸ்லிம்ல இந்த செய்தி இருக்குது. அப்ப இந்த வகத் அன்ஸலல்லாஹு தஆலா ஃபீ ஷுஊனிஹா சூரத்தன் துத்லா இலா யௌமில் கியாமா. எனவே இந்த மகத்தான இரவை பற்றி மக்களுக்கு இதனுடைய மகத்துவத்தை சொல்றதுக்காகத்தான் அல்லாஹு தஆலா கியாம நாள் வரைக்கும் ஓதுவதற்கான ஒரு சூறாவை இறக்கி இருக்கிறான். அதுதான் நாங்க மேல படிச்ச இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். இந்த லைலத்துல் கத்ர் என்பது 1000 மாதங்களை விட சிறந்ததுன்னு சொன்னால் சுமாராக 83 வருடங்களுக்கு ஈக்குவலான ஒரு நாளை நாம் அடைந்து கொள்கிறோம். எனவே இந்த லைலத்துல் கத்ரை பொறுத்தவரையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இது அடையிறதுக்காக, இந்த இரவுக்காக நிறைய ட்ரை பண்ணுவாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், சஹீஹ் முஸ்லிம்ல 2170 இலக்கத்தில் இந்த செய்தி இருக்கு. நான் இந்த முஸ்லீம்ல சொல்ற நம்பர் சில வித்தியாசப்படும். தமிழ்ல தேடினீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கும். காரணம் என்ன, அரபுல சஹீஹ் புகாரி ஓகே, சஹீஹ் முஸ்லிம்ல இந்த நம்பர் வித்தியாசப்படும். அதுக்கு என்ன காரணம்டா, இப்போ சில ஆளுக்கு யோசிக்கலாம், புகாரில சரி முஸ்லீம்ல என்னத்துக்கு நம்பர் வித்தியாசப்படணும் அப்படின்னா, இமாம் முஸ்லீம் ரஹிமஹுல்லாஹ் ஒரு ஹதீஸை கொண்டு வந்திப்பாங்க. ஹதீஸை கொண்டு வந்துட்டு அந்த தகவலை சொல்லி போட்டு அடுத்த இன்னொரு ஹதீஸ் வந்திருக்கும், அறிவிப்பாளர் பட்டியல் மட்டும்தான் இருக்கும். இதே செய்தி இந்த அறிவிப்பாளர் ஊடாக வந்தீங்கன்னா அறிவிப்பாளரை கொண்டு வந்திப்பாங்க, இல்லை ஒரு வார்த்தையை கொண்டு வந்திப்பாங்க. அப்போ மொழிபெயர்த்தவங்க அதை நம்பர்ல சேர்க்கலாது. ஏன்னா அறிவிப்பாளர் மட்டும் இதே அறிவிப்பாளர் வழியாக இந்த ஹதீஸ் வந்திருக்குன்னு சொல்லிப்பாங்க. அப்போ அதுக்கு வேற நம்பரை போட்டிப்பாங்க, அதுக்கு நம்பரை போட்டிப்பாங்க. இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அந்த கிதாபில் இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் தான் அதுக்கு தலைப்பு போட்டதுக்கு நம்பர் போட்டதெல்லாம். அப்போ மொழிபெயர்க்கிறவங்களுக்கு இதை தமிழுக்கு மொழிபெயர்த்து வேலை இல்லையே, அதனால மொழிபெயர்ப்பாளர்கள் அந்த நம்பரை அதெல்லாம் விட்டு போட்டு போட்டதால வித்தியாசம் வருது. இல்லாட்டி என்ன, அது தமிழில் உள்ளவங்க அதெல்லாம் விட்டுட்டாங்களான்னு நீங்கள் யோசிக்கலாம். இதுதான் சுருக்கம், நீங்கள் அதை பிறகு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்போ சஹீஹ் முஸ்லிம்ல 2170 வருது. அபூ சயீத் அல் குத்ரி சொல்றாங்க, இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஅதகஃபல் அல் அஷ்ரல் அவ்வல். ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹ் முதல் 10ல் இத்திகாஃப் இருந்தார்கள். மின் ரமதான்ல சும்ம யஅதகஃபல் அஷ்ரல் அவ்சத். பிறகு அடுத்த ரமலான்ல நடுப்பத்தில் இருந்தாங்க. துருக்கி நாட்டை சேர்ந்த ஒரு குப்பான்ற ஒரு கூடாரம் மாதிரி அடிச்சுப்பாங்க, அந்த கூடாரத்துக்குள்ள இருந்தாங்க. அதே மாதிரி கடைசியாக என்ன செஞ்சாங்க, அது சொல்றாங்க, இன்னி நான் முதல் 10ல் இருந்தேன், அதே மாதிரி 2வது 10ல் இருந்தேன். கடைசி சொல்றாங்க, இன்னஹா ஃபில் அஷ்ரில் அவாஹிர்,
அது இறுதிப்பத்திலே தான் இருக்கிறது. ஃபமன் அஹப்ப மின்கும் அன் யஅதகிஃப், உங்களில் யார் இஅ்திகாஃப் இருக்கணும் என்று ஆசைப்படுறாரோ ஃபல் யஅதகிஃப், அதாவது அவர் அந்த இறுதிப்பத்தில் இஅ்திகாஃப் இருக்கட்டும். ஃபஅதகஃபன் நாஸு மஅஹு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து மக்களும் என்ன செஞ்சாங்க, இஅ்திகாஃப் இருந்தார்கள். அப்ப நாங்க லைலத்துல் கத்ரை அடையணும்னு நாங்க ஆசைப்பட்டா என்ன செய்யணும், இறுதிப்பத்தில் ஒற்றைப்படல இறுதிப்பத்தில் 21வது அந்த நோன்புல இருந்து கடைசி என்னது அந்த பெருநாளுடைய அந்த பிறை காணுகிற அந்த இரவு வரைக்கும் 9 இரவு இருந்தால் 9 இரவு, சில நேரம் 9 அல்லது 10 வரலாம், அந்த தொடர்ந்து இருக்கணும். அதான் இந்த இஅ்திகாஃபுடைய முழுமையான வடிவம். இப்போ ஒரு நினைக்கலாம் 21ல் போய் தொழுதுட்டு வரலாம், இரவு விடிய 21ல் ஃபுல்லாக, ஏன்டா அது சில நேரம் நமக்கு லைலத்துல் கத்ரா இருக்கும்னு அந்த ஆசையோடு அதை அடையிற நோக்கத்தில் மற்ற நேரங்கள் எல்லாம் அவருக்கு எழும்ப முடியலை. 21ல் எழும்பி தொழுகிறாரு, 23ல் தொழுகிறாரு, 27 அந்த மாதிரி தொழுதா அதை நம்ம பிதத்துன்னு சொல்லலாது. ஒரு ஆள் 27ல் தான் அவருக்கு கிடைக்குது, 27ல் தொழாங்க எல்லாரும் பிதத்தான நாள் இது அப்படின்னு ஒதுக்கலாது. அந்த நாளிலும் வரலாம். நம்ம ஆட்கள் சில பேர் இந்த 27ல் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, இந்த மாதிரி செய்கிறாங்க, இந்த மாதிரி 27 லைலத்துல் கத்ர் ஆக்கிட்டாங்கன்ற அந்த அளவு கடந்த அந்த தஷத்துதில் 27 எல்லாம் நின்று வணங்கப்படாதுன்றாங்க. ஏன் 27 வணங்கினா என்ன, அந்த வணங்குறது தப்பு என்று நாம் சொல்லலை. அந்த வணக்க வழிபாடு 27ல் மட்டும் வரையறுத்து விட்டு மற்ற காலங்களை நம்ம புறக்கணிக்கிறது தான் இங்கே முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதை நாங்கள் புரிந்து கொள்ளணும். அப்போ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒற்றைப்படையான இரவுகளிலே நீங்கள் இஅ்திகாஃப், அதாவது லைலத்துல் கத்ரை தேடுங்கன்னு சொன்னது போல இறுதிப்பத்தில் என்ன செய்ய சொன்னாங்க, இஅ்திகாஃப் இருக்க சொன்னாங்க. அதே நேரத்தில் ஒரு ஆள் பள்ளியில் கொஞ்ச நேரம் இஅ்திகாஃப் இருக்கிறார், அல்லாஹ்விடத்தில் நன்மையை நாடி இருக்கிறார், அது மார்க் அடிப்படையில் அவருக்கு என்னது அதுக்குரிய நன்மை கிடைக்கும். அப்போ இஅ்திகாஃப் என்பதனுடைய முழுமையான வடிவம் என்பது இந்த 10 நாளும் பள்ளியில் தரிக்கணும். ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா பள்ளியில் மட்டுமல்ல ஒரு கூடாரம் அடிச்சிருப்பாங்க, அந்த கூடாரத்துக்குள்ளே இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் தங்களுடைய தவிர்க்க முடியாத ஏதாவது தேவை இருந்தால், உதாரணமாக மனைவி பார்க்க வருவாங்க, அவங்கள கொண்டு விடுறதுக்காக என்ன செய்யலாம், கொண்டு விட்டு வரலாம். அல்லது போயே ஆகணுன்ற மாதிரியான ஏதாவது தவிர்க்க முடியாத காரணம் இல்லாமல் என்ன செய்ய மாட்டாங்க, பள்ளியிலேருந்து வெளியே போக மாட்டாங்க. அதே மாதிரி இஅ்திகாஃபுடைய காலங்களில் ஒருவர் தன்னுடைய இல்லற தேவைகளில் ஈடுபடுவது கூடாது. அது இது மாதிரியான விஷயங்கள் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் நிறைய இடங்களில் பார்க்குறோம். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நான் ஒற்றைப்படையான இரவிலே அது எனக்கு காட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அந்த அடையாளங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லலை, அது மறைக்கப்பட்டது அப்படின்றது நாங்கள் பார்க்குறோம். இதை பல இடங்களில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்தமிஸூஹா ஃபில் அஷ்ரில் அவாஹிர் மின் ரமதான், அதாவது லைலத்துல் கத்ரை நீங்கள் ஒற்றைப்படையான ரமலானுடைய இறுதிப்பத்திலே நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். 2021 இலக்கம் ஃபித் தாசியா, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க ஒற்றைப்படையான இரவுகள்னா 21, 23, 25, 27, 29 ஆகிய இரவுகளில் நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று பல அறிவிப்புகள் வருது. சில அறிவிப்புகளில் ஒரு இரவை 27ல் தேடுங்கன்னு வரும், அல்லது 21ல் தேடுங்கன்னு வரும். நாம் இதை இணைச்சி விளங்கிக்கொள்ளணும் எப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் இந்த ஒற்றைப்படையை தான் சொல்கிறாங்க. 27 என்றாலும் 23 என்றாலும் 25 என்றாலும் 29 என்றாலும் ஒற்றைப்படையான இரவுகளைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் அப்படின்றத நாங்கள் புரிந்து கொள்ளணும். அப்போ இஅ்திகாஃப் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். இதையும் நாங்கள் முடிந்தால், அப்போ சிலவங்களுக்கு ரமலான் ஆரம்பத்திலேருந்து கடைசி மட்டும் சிலவங்க இருப்பாங்க, அதுக்கான வாய்ப்பு இருந்தால் அந்த ஆரம்பம் நான் சொல்ல இறுதிப்பத்தினுடைய ஆரம்பம் 21, அப்போ நேற்று இரவுலேருந்து இருந்திருக்கும், இருந்தால் என்ன செய்யலாம், அந்த இஅ்திகாஃபுடைய முழுமையான நன்மையை அடைஞ்சு கொள்ளலாம். ஒரு ஆளுக்கு தெரியலை 23ல் தான் அந்த இஅ்திகாஃபுடைய விஷயம் அவருக்கு தெரியுதுன்னா 23லேருந்து இருக்கலாம். இது அர்த்தம் 23ல் தான் ஸ்டார்ட் அல்ல, அவருக்கு 23ல் தான் இந்த வணக்கத்தை பற்றி தெரியும், இதில் இவ்வளவு நன்மை இருக்குது, இந்த லைலத்துல் கத்ர் அடையக்கூடிய பாக்கியம் இதில் நமக்கு இருக்குது அப்படின்னு ஒரு ஆள் 23ல் தெரிஞ்சால் அதுலேருந்து என்ன செய்யலாம், தொடர்ந்து இருந்தால் அந்த இஅ்திகாஃபுடைய நன்மை அவருக்கு கிடைக்கும்ன்றதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். இதில் இவ்வளோதான் சுருக்கம். வேற இந்த இறுதி பற்றி சம்பந்தமான வேற ஏதாவது உங்கள்கிட்ட கொஸ்டின்ஸ் இருக்குதா? அதாவது இறுதி 10 இரவுகளில் மட்டுமல்ல, முழு 10 நாளும் பள்ளியில் இருப்பாங்க.